வெளியே கூட ஜெபம் பண்ணல சார். ஆமா, சத்தமா ஒரு ஜெபம் பண்ணல. தனக்குள்ளேதான் பரிசேயன் ஜெபம் பண்ணுகிறான். தனக்குள்ளேதான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். வாரத்தில் 2 தடவை உபவாசிக்கிறேன். ஆமா, செவ்வாய் வெள்ளி பாசிங் போட்டிருக்கிறேன். ஆனால் ஆயக்காரன் போட்டானா எனக்கு தெரியாது. ஆமா, ஆயக்காரன் தசமபாகத்தை கொடுக்குறான்னு, தைத்த கொடுக்குறான்னு தெரியல. ஸ்தோத்திர ஆஃபரிங்க கொடுக்குறான்னு தெரியல. அவர்களை வழிநடத்தக்கூடிய ஊழியக்காரனுக்கு ஆமா ஆயக்காரன் பணத்தை அனுப்புறான்னு தெரியல. ஆனால் நான் அதை சரியாக செய்கிறேன் என்று சொல்லி தேவனுக்கு முன்பாக தன்னை நீதிமானாக காட்ட வேண்டும் என்று விரும்பினதை பார்க்கிறோம். இந்த நாளில் தேவனுக்கு முன்பாக நீதிமானாய் காட்ட வேண்டும் என்று விரும்பின நாம் பல நேரம் ஜெபத்திற்கு பதிலளிக்காமல், பல நேரம் ஜெபத்துக்கு பதிலை பெற்றுக்கொள்ளாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, இப்ப நம்முடைய கேட்டகரியை பார்க்கும்போது ஆயக்காரனை காட்டிலும் பரிசேயன் ஆவிக்குரிய வாழ்க்கையில உயர்ந்தவராக இருக்கிறார். ஆமா, இப்பொழுதும் பல ஆயக்காரர் நமக்குள்ள இருந்தாலும் அவர்களை காட்டிலும் நாம் உயர்ந்தவர்களாக காணப்பட்டாலும் சில நேரம் பொருளாதாரத்திலும் மற்ற காரியத்திலும் ஆயக்காரன் ஆசீர்வதிக்கப்படுவதை பார்க்கிறோம். எனவே பரிசேயருடைய ஆவி முற்றிலும் நம்மை விட்டு நீங்கி போகும் பொழுதுதான் நாம் ஆயக்காரனுடைய அந்த ஆயக்காரன் கர்த்தர் ஜெபத்துக்கு பதிலளித்தது போல நம்முடைய ஜெபத்துக்கும் பதிலளிக்க அவர் போதுமானவர் இருக்கிறார். எனவே மற்ற மனிதரை ஒப்பிட்டு வாழ வேண்டிய அவசியம் இல்லை, மற்ற ஊழியரை ஒப்பிட்டு வாழ வேண்டிய அவசியம் இல்லை, மற்ற விசுவாசிகளை ஒப்பிட்டு வாழ வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு என்ன தேவையோ அதை கேட்கும் பொழுது நிச்சயமாய் பெற்றுக்கொள்ள. பிரியமானவர்களே, உங்களுக்கு என்ன தேவை? இந்த காரியத்தை மாத்திரம் என்னுடைய பிள்ளை உயர்வுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. வியாதியிலிருந்து நான் வெளியே வர வேண்டும் என்று விரும்புகிறேன் ஆண்டவரே.